விபத்தா விபரீதமா என குழம்பும் ஆண்டு. தேர்ட் ரேங்க் கொடுத்துருப்பேன். 40% நன்மைகளை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு. எச்சரிக்கையா இருக்கணும். இதற்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னாக்க குரு பகவான். ஒரு 5 மாசம் லாபத்தை கொடுப்பார். ஓரளவு சமாளிக்கிற மாதிரி பண்ணுவார். அதற்கு அடுத்தது நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரே பயமா இருக்கியா, என்ன நடக்கும்னே தெரியல. ஒரு அதான் ஆக்சிடென்டலா தான் விஷயங்கள் நடக்கும். எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த சனி பகவான் உங்களை கெடுப்பார் அப்படின்னா, அந்தஸ்து மரியாதையை கெடுப்பார். அதுவும் சின்ன சாதாரண ஆட்கள் சீண்டுவார்கள். வார்த்தை வித்தியாசமா பேசி கெடுத்துக்கிறது, தன வருவாயை கெடுத்துக்கிறது, குடும்பத்தை கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அண்ட் சூரியன் மட்டுமல்ல, செவ்வாயும் இருக்கிறார். சூரியனே வெப்பக்கோள். செவ்வாயும் சேர்றப்ப அவ்வளவுதான். நீங்க தன்னை ஒரு பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு அதுவே பாதகமா போயிடும். ராகு எதுவும் சரியில்லாம இருக்கார். மேஜர் கோள்கள்லாம் சரியில்லையே. நீங்க ஒரு வேலைக்காரனா இறங்கிடணும். அப்பதான் மற்றவங்க உங்களை தலைவனா நினைப்பாங்க.